வணக்கம் மகளே. கடந்த 2-3 நாளா ஒரு விஷயம் அதிகமாக பகிரப்பட்டுட்டு இருக்கு. நம்ம தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோட கூட்டணி வைக்கல அப்படின்னா 2-3 சீட்டு கூட வின் பண்ண முடியாது. விஜயாலே நிக்கிற தொகுதியை வின் பண்ண முடியாதுன்ற ஒரு ஒரு விஷயம் தொடர்ந்து பேசப்பட்டுட்டே இருக்கு. அது யார் பேசுறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் தாவேகா அதிகபட்சமான தொகுதிகளை வின் பண்ணும். விஜய் தன்னோட மாச காட்டுவாரு. அவர் மக்கள் மக்கள் அவர் எவ்வளவு நம்புறாங்கன்றது புரியும். அதிகப்படியான வாக்கு வித்தியாசம் வைப்பாரு. அதிகப்படியான தொகுதிகளை வின் பண்ணுவாருன்னு பேசிட்டு இருந்த கூட்டம் தான் இன்னைக்கு அதே கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, விஜய் அவர்கள் தனித்து போட்டிக்கிட்டா கண்டிப்பா 2 தொகுதி 3 தொகுதி கூட அவரால் ஜெயிக்க முடியாது. இன்னும் ஒரு படி மேல போய் அவர் நிக்கிற தொகுதியில கூட அவரால் வின் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ந்து கட்டமைக்கப்பட்டுட்டே இருக்கு. மக்கள் கிட்ட இதை நம்ப வைக்கிறதுக்கான முயற்சிகள் இது தொடர்ந்து செய்யப்பட்டுட்டே இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, விஜய் அவர்கள் 30 வருஷத்துக்கும் மேல சினிமால கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு இடத்துக்கு நம்பர் 1ன்ற ஒரு பிளேஸுக்கு உச்ச நடிகர்ன்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த பெரும் லாபத்தை ஈட்டு கொடுக்குற ஒரு ஆள் அடுத்த 10 வருஷத்துக்கு அவரால் செய்ய முடியும்னு தெரிஞ்சும், அவராலையும் லாபம் ஈட்ட முடியும்னு தெரிஞ்சும் அதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு தன்னோட ரசிகர்களா இருந்தவர்கள தொண்டர்களா மாத்தி மக்களோட பயணம் பண்ணணும்னு வந்த மனுஷன் தன்னால தனித்து நின்று ஜெயிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு ஏடிஎம்கேல உள்ள எடப்பாடியை நிற்க வச்சு அவரை நம்மளோட இவ்வளோ விஷயங்கள் தன்னோட மக்கள் ஆதரவை, தன்னோட கெப்பாசிட்டியை, தன்னோட அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்ற ஒரு பொசிஷனை, உச்ச நடிகர் அப்படின்ற எல்லாத்தையும் விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்கலாம், நம்ம துணை முதல்வர் ஒரு 50 தொகுதி 60 தொகுதி வாங்கிட்டு நம்ம அழகா ஒரு துணை முதல்வர் பகுதியில் உட்காந்துக்கலாம், எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்ம முதல்வராக்கலாம் அப்படின்றதுனால தான் அவர் விட்டுட்டு வரணும்னு இல்ல. மக்கள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அவர் முதல்வர் ஆக்கணும் தான் விஜய் வந்திருக்காரு. அதனால விஜய் எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வச்சா மட்டும்தான் அவர் நாங்க ஓட்டு போடுறோம்னு சொன்னாங்களா? எனக்கு புரியல. இல்ல முதல் மாநாட்டில் 15 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்களே, அப்போ எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வைப்பார் விஜய் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் போய் மக்கள் சேர்ந்தாங்களா? இல்ல விக்கிரவாண்டியில மாநாடா இருக்கட்டும், மதுரை மாநாடா இருக்கட்டும், அவ்வளோ ஒரு 30-40 லட்சம் பேர் மக்கள் கூடின இடம் எதுக்காக? அங்க ஏடிஎம்கே பேனர் இருந்ததா? எடப்பாடி பழனிசாமியோட போஸ்டர் பேனர் இருந்ததா? எனக்கு புரியல. என்னடா முயற்சி பண்றீங்க? மக்கள் தெளிவா இருக்காங்க. அதாவது மக்கள் கிட்ட நேரடியா நீங்க போய் பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடித்தட்டு மக்கள், தினக்கூலியா இருக்கிறவங்க, உழைக்கிற வர்க்கத்துக்கிட்ட போய் நீங்க பேசுனீங்க அப்படின்னா அவங்களுக்கு விஜய் வந்திருக்காரு, விஜய்க்காக நாங்க ஓட்டு போடுவோம், விஜய் தான் மாற்று சக்தின்றதெல்லாம் தாண்டி அவங்க நிஜமாவே ஒரு மாற்று வேணும். அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. அந்த மாற்று வேணும்ன்றதுனால தான் அவங்க விஜய் ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாற்றுன்றது ஏடிஎம்கே டிஎம்கேன்ற இந்த 2 கட்சிகளை தாண்ட ஒரு மாற்றுடா. அவர் ஏன்டா போய் திருப்பியும் இவ்வளோத்தையும் கஷ்டப்பட்டு எல்லாத்திலே இருந்து சந்தன குழியில இருந்து எந்திரிச்சு சாக்கடையில போய் விழுகணும்? அவருக்கு என்ன அவசியம் இருக்கு? இவங்க 2 பேரும் நம்ப முடியலன்னா மாற்று சக்தியா இன்னொருத்தர் வரணும்னு நினைக்கிறாங்க. அவர் விஜய் வந்திருக்காரு, அவங்க ஏத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்கள் எதுக்கு போய் எடப்பாடி பழனிசாமி அவர் முதல்வராக்கணும்னு மக்கள் நினைப்பாங்க? எதன் அடிப்படையில் கேட்குறீங்க? எனக்கு புரியல. இவங்க இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இவங்க இந்த சர்வே இருக்கிறதெல்லாம் யார்கிட்ட போய் எடுக்கிறாங்கன்னே தெரியல. நிஜமாவே தெரியல. நீங்க யார்கிட்ட எடுக்கிறீங்கன்றதையாவது சொல்லுங்கடா. நீங்க எந்த அடிப்படையில் மக்கள்கிட்ட, எந்த மக்கள்கிட்ட பேசுறீங்க, எந்த தொகுதி மக்கள்கிட்ட, எந்த ஊர் மக்கள்கிட்ட, எந்த விதமான கேட்டகரியில் உள்ள மக்கள்கிட்ட போய் பேசுறீங்கன்றதையாவது சொல்லுங்க. அதையா சொன்னா புரிஞ்சுக்க முடியும். அதாவது டிஎம்கேக்கு எப்படி ஒரு விஷயம் இன்னி வரைக்கும் கட்டமைக்கப்படுதுன்னா, டிஎம்கே மக்களுக்கு நல்லா செஞ்சிருக்காங்க, மக்களுக்கு அவ்வளவு கொடுத்துருக்காங்க, மக்கள் இதை செஞ்சிருக்காங்க, அதை செஞ்சிருக்காங்க, பெரும்பாலான ஓட்டு வித்தியாசம் ஜெயிப்பாங்க. ஏன்னா 40-40 திமுக பாராளுமன்ற தேர்தலில் ஸ்வீட் பண்ணிச்சு. ஒரே விஷயம், பிஜேபி உள்ள வரக்கூடாது. நீங்க சொன்ன பாயிண்ட் தான். பிஜேபி உள்ள வரக்கூடாதுன்னா அவங்களுக்கு வேற சாய்ஸ் இல்லை, உங்களுக்கு தான் ஓட்டு போட்டு ஆகணும், தொலையுதுன்னு போட்டாங்க. அதே சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு, சாய்ஸஸ் இருக்கு. அதுக்காக தான் அவர் வந்திருக்காரு. முதல்ல எங்க டிஎம்கேவே நம்ப வைக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி மக்களுக்கு இலவச பஸ் கொடுத்துருக்காங்க, 1000 ரூபா மகளிருக்கு போடுறாங்க, அது பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இது 2 தான் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. எவ்வளவு போராட்டங்கள் நடக்குது, எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. இதை இப்போ வரைக்குமே துப்புரவு பணியாளர்கள் உண்ணாவிரதம் ஆரம்பிச்சிருக்காங்க அம்பத்தூர்ல. அவங்களுக்கு அந்த வேலையை நிரந்தரம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது. அதுவே அதாவது கண்ணை மூடிட்டு நடப்பாங்களா, அதுதான் டிஎம்கே தான். இப்போ ஏடிஎம்கேக்கு ஒரு கூட்டம், அதாவது எப்படின்னா எடப்பாடி பழனிசாமியோட தலைமையில கூட்டணி சேரணும், விஜய் அவர்களால ஜெயிக்க முடியாது. என்னத்துக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு தான் விஜயோட தேவை இருக்கு. விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமியோட தேவை கிடையாது, எங்கேயுமே கிடையாது. நீங்க அவ்வளவு பெரிய மாற்று சக்தினா நீங்க எதுக்குடா விஜய் பார்த்து டிஎம்கே தான் விஜய்லாம் ஒரு ஆளே இல்லை, ஆனா விஜய் 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 விஜய்னு இருப்பாங்க. அதே மாதிரி தான் ஏடிஎம்கேக்கு நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல, எங்களுக்கு விஜயோட ஆதரவு வேணாம் முன்னாடி சொல்லிட்டு இவனுக்கு எப்படி சொல்லுவாங்க, விஜயோட ஆதரவு எப்படி கொடுக்கணும், விஜய் ஒரு ஆளே கிடையாது ஆனா கூட்டணி வைக்கணும், விஜய் ஒரு ஆளே கிடையாது ஆனா அவர் கூட போய் சேரணும். எதுக்கு? நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. விஜய் ஒரு ஆளே இல்லை, விஜய் கட்சிகள் உள்ள இருக்கவங்க தற்கூரிகள். விட்டுட்டு போங்க, அதை தாண்டி கடந்து போங்கடா. நீங்க உங்க கட்சியை மேம்படுத்துறதுல பாருங்க, மக்கள்கிட்ட எப்படி ஓட்டு வாங்கணும்னு பாருங்க. இல்ல அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தா மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வைப்பீங்களா? அந்த மாதிரியாவது யோசிங்க. இன்னும் 4-5 மாசம் தான் இருக்காரு தேர்தலுக்கு, அந்த வேலையை பாருங்க. இன்னுமே அவர் வீட்டுக்குள்ளதான் இருக்காரு. வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு நீங்க கேட்டு வெளியே நிக்கிறீங்களே, ஏன்? நீங்க உங்க வேலையை பார்க்க போறாங்க. அவர் வீட்டுக்குள்ள தானே இருக்காரு. அவர் ஜெயிக்க போறது கிடையாதுல்ல, மக்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்க போறது கிடையாதுல்ல, மக்களுக்கு அவர் பெரிய அரசியல்வாதியா தோணல, அவர் தலைவராக அவங்க ஏத்துக்கல. போய் வேலையை பாருங்க. நீங்க போங்கடா. 2026 தேர்தல் வரும், மக்கள் ஓட்டு போட்டு போடுவாங்க, செலுத்துவாங்க, ரிசல்ட் வரும், ரிசல்ட்ல யார் ஜெயிச்சாங்க அறிவிப்பு வரும், அப்ப தெரியும்.
அது வரைக்கும் தேர்தல் வேலைகளை கவனிங்க, வேட்பாளர்கள் அறிமுகம் பண்ணுங்க, வாக்குறுதிகள் என்னெல்லாம் கொடுக்கலான்றதை யோசிங்க. இல்லை உங்க கட்சி இது வரைக்கும் பண்ணதெல்லாம் நீங்க வீடியோவா எடுங்க. உங்க நேரடியா உங்க தொகுதியில வந்து ஆளுங்கட்சி என்னெல்லாம் பண்ணிருக்கு, எதிர்கட்சியா இருக்கிற ஏடிஎம்கே என்னெல்லாம் பண்ணிருக்குன்றதெல்லாம் எடுங்க, போடுங்க, மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. அந்த வேலையை பாருங்க. நீங்க தொடர்ந்து என்ன பண்ணீங்கன்னா விஜய் 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 விஜயன்றனால அவர் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு விஜயன்ற பேர் மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. ஆப்வியஸ்லி ஓட்டு போட போகும்போது அவங்களே அறியாம ஏடிஎம்கே டிஎம்கே யோசிச்சு போனா கூட, ஏன் இன்க்ளூடிங் நீங்களே இதை பரப்பிட்டு இருக்கிற நீங்களே போய் அழுத்தும் போது விஜய் அப்படின்னு விஜய் கட்சியில ஓட்ட போட்டு வந்துருவீங்க. ஏன்னா நம்ம மனசு மூலியம் ஒரே நேரத்துல ஒரே நேர்கோட்டில் இருந்ததுன்னா அப்படிதான் யோசிக்கத்தோம். நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நம்மளோட அதிகபட்ச வெறுப்போ அதிகபட்ச விருப்பமோ எது மேல இருக்கோ அது மேலதான் போய் செலுத்தணும். எங்களுக்கு விஜய் மேல அவர்கள் இருக்கிற விருப்பத்தை தாண்டி உங்களுக்கு அவர் மேல இருக்கிற வெறுப்பு, அந்த ஓட்டு பட்டனை நீங்களே அழுத்திடுவீங்க. எங்களுக்கு வேலை மிச்சம். அதனால ஏடிஎம்கேயோட டிவிக்கு கூட்டணி வைக்குதா, இல்லை இந்த பக்கம் காங்கிரஸோட டிவிக்கோட கூட்டணி வைக்குதுன்னா அதெல்லாம் இல்லை, மக்களோட கூட்டணி வச்சிருக்காங்க. மக்கள் வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குதா நடக்கலையா, அது நடக்கிறப்போ நடக்கும். ஆனா விஜய்னால ஏடிஎம்கே இல்லைன்னா ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு விஷயத்த கொண்டு வரீங்களா, அது விட்டுருங்க. ஏன்னா விஜய் இல்லைன்னா ஏடிஎம்கேக்கு வின் இல்லை, அவங்களுக்கு வாக்கு இல்லை, அவங்களால ஜெயிக்க முடியாதுன்றதை ஒத்துக்கிட்டு எங்களுக்கு விஜய் வரணும் அப்பதான் நாங்கள் ஜெயிக்க முடியுன்றதை ஒத்துக்கிட்டு அப்படி பேசுங்க. ஆனா விஜயால முடியுமா முடியாதுன்றதை 2026 தேர்தலில் பார்க்கலாம்.